காவேரி வந்து குமரனும் நிவினும் வந்து கேள்வியாக கேட்குறாங்க. என்ன காவேரி உன் மனசில் நினச்சிட்டு இருக்க, ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு அப்படின்றாங்க. அது வந்து மாமா சொல்ல போறியே இப்போ இல்லையே, எதுக்காக இப்படிலாம் பண்ண, எதுக்கு விஜய் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்க, அவரை ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருந்த, அதனால தான் பாரு விஜய் வந்து வெறுத்து போய் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் காவேரி, இப்போ அவங்க வீட்டில் வந்து பேசுகிறாங்களா அதுக்கும் நீ தான் காரணம், விஜய் அப்படி வெறுத்து பேசினதால் தான் அவங்க இந்த மாதிரி முடிவுக்கு வந்து இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து காவேரி வந்து என்ன பதில் சொல்கிறாம தவிக்கிறாங்க. அடுத்து காவேரி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஆமாம் மாமா, நான் அப்படி பண்ணது உண்மைதான், ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் அந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், நீ வந்து என்ன அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் மாமா நான் அப்படி பண்ணேன், வேறு எந்த காரணமும் கிடையாது. விஜய் மேலே எனக்கு என்ன மாமா கோவம், அவர் கூட வாழணும் தான் மாமா நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவினும் வந்து குமரனும் வந்து என்ன காவேரி இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லலை, விஜய் கிட்டே ஏன் சொல்லலை அப்படின்னோடனே, எப்படி மாமா சொல்கிறது, சொன்னால் அவங்கக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும் தான் மாமா நான் சொல்லலை, விஜயை பற்றி யோசிச்சு தான் நான் சொல்லலை, ஆனால் அவங்க இந்த அளவுக்கு போவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல மாமா அப்படின்றாங்க. இதுக்கப்புறமாவும் நீ வந்து ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன்னா உன் வாழ்க்கை போயிடும் காவேரி, அவ்வளோதான், உன் வாழ்க்கையை நீயே பாழாக்காத, அவங்க சொல்கிறபடி நீ கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இப்படி மாமா நான் போடுவேன், நானே மனசு வந்து விஜய் வேணான்னு இப்படி மாமா சொல்ல முடியும், என்னால் போட முடியாது மாமா, இங்கேப்பா அவத்த கோவமாக இருக்காங்களா, அவங்க என்ன கோவமாக இருந்தாலும் என்னால் போட முடியாது, இந்த உறுதியோடு இருக்க காவேரி, இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. பார்த்துக்கிறேன் நிவின், நான் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எப்படி ஃபேஸ் பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உறுதியே போகிறாங்க. இதை பார்த்துட்டு குமரனும் நிவினும் இப்போ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது அப்படின்னு, வேறு வழியே கிடையாது, இதுக்கு விஜய் வந்தே ஆகணும், விஜய் எங்கே இருந்தாலும் முதல்ல வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி இவ்வளோ மிஸ்டு கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலாம் நினைக்கும் போது கரெக்டாக நிவினும் குமரனும் வந்து கால் பண்ணுறாங்க. நாங்கள் தான் பேசுகிறோம் அப்படின்னு. சொல்லுங்கள் என்ன விஷயம், ஏதோ பிரச்சனையா, காவேரி வேறு நிறைய ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது இவ்வளோ நடந்திருக்கா, ஏன் பாட்டியும் வந்து இப்படி பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும், எங்களுக்கே ஒன்றும் புரியலைங்க, ஆனால் காவேரி சைன் போடலை, மறுபடியும் நாங்கள் வருவோம், நீ சைன் போட்டு வச்சு ஆகணும், எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு, உங்களை காவேரி கொஞ்ச நாளாக ரொம்ப அவாய்ட் பண்ணுறாருல, உங்களை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு இருந்தாலும், ஆமாம் காவேரி ஏன் அப்படி பேசுகிறான்னு எனக்கு குழப்பமாயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் இன்றைக்கி, அதான் நான் வெளியே கிளம்பிட்டேன், வெளியேப்பா எங்கே போயிருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஐயோ அப்போ நீங்கள் வர்றதுக்கு லேட் ஆகிடுமா, ஆமாம் காலையில் ஆகிடும், சரி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ காலையில் வந்துடுங்க, சரி நான் வந்துடுறேன், சரி ஏதோ சொல்ல வந்தீங்களே, ஏன்னா காவேரி வந்து உங்கள் பாட்டி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், அதனால தான் காவேரி இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பாட்டி சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நிவினும் குமரனும் சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி தான் அப்படின்னோடனே, சரி நான் இப்போவே கிளம்புறேன், நான் எப்படியும் காலைக்குள்ளே வந்துடுவேன், அதுக்குள்ளேயும் எதுவும் தப்பு நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னோடனே, சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து விஜய் செமைய டென்ஷனாக, ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க, காவேரி கர்ப்பமாக இருக்கா, இந்த டைமில் அவளை இவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே வந்து அடுத்த நாள் வந்து காவேரி வந்து அமைதியாக இருக்கா, என்னடி அமைதியாக இருக்கா, கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கியா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்காங்க, நான் கையெழுத்து போட மாட்டேமா அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், ஏன் கையெழுத்து போட மாட்டேன்ற அப்படின்னோடனே, நான் போட முடியாது, விஜய்க்கு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேமா, விஜய் அப்போது நீ விஜய் கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்னோடனே, அதுக்கும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கும் அமைதியாக இருக்க, என்னடி நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் தெரியாது, நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்து தான் ஆகணும், சாரதா சொல்கிறாங்க. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. ஏன் முடியாது, நான் இவ்வளோ சொல்லியும் நீ போடலன்னா ஏதோ காரணம் இருக்குது, உண்மையை சொல்லிடி அப்படின்றாங்க. ஏன்னா நான் கர்ப்பமாக இருக்கேன் போதுமாம்மா அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாம்மா நான் 4 மாதமாக கர்ப்பமாக இருக்கேன், இப்போது எனக்கு 4 மாதம் ஆகிடுச்சுமா, 3 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, இந்த அளவு நான் கர்ப்பமாக இருக்கும் போது எப்படிமா நான் போட முடியும், விஜயோட குழந்தை என் வயிற்றில் வளருதுமா அப்படின்றாங்க. அதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ஆமாக்கா எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்தை நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டேன், இருக்கிற பிரச்சனையில் என்னால் சொல்ல முடியல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருந்தது, அதனால தான் சமயம் பார்த்து சொல்லலான்னு தான் நினச்சேன், இப்போ சொல்லுங்கள் எப்படி நான் விஜயை டைவர்ஸ் பண்ண முடியும், என் குழந்தைக்கு அப்பா வேணாமா, எப்படி நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே உட்காந்துடுறாங்க சாரதா. அவங்களால தாங்க முடியாது, இப்படி கள்ள தூக்கி தலையில் போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து அவங்களை எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. கங்கா வந்து காவேரியை பார்க்குறாங்க. காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க.